யா ஒரு மக்கள் தேவைக்காக இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படை தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதோ வந்து இந்த மாதிரி தேர்ட் லோஃபர் கிடையாது. 250 கோடிக்கு மேல அவருக்கு சம்பளம் இருக்கு. இன்னைக்கு ஒரு 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 வருஷத்துல 2 படம் நடிச்சாருன்னா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல அது கவர் பண்ணும். அதான் சொல்றேன்னா அவருக்குமே அது நம்பர் தான். அதை விட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா, அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். நீங்க ஒண்ணுமே இல்லை. நான் அரசியல் ரீதியா ரொம்ப பேசுனா நான் கொஞ்சம் பேசிட்டே போவேன். இதுக்கு முன்னாடி அமைச்சர்களோ இன்னைக்கு துறை ரீதியா இருக்கிறவர்கள் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யவே இல்லை. கள்ளக்குறிச்சியில விஷசாரம் குடிச்சு அத்தனை பேர் செத்து போனோம். 100 பேர் மேல பாதிக்கப்பட்ட 50 பேர் மேல செத்து போனோம். அப்பெல்லாம் அவசரப்பட்டு போகாத செந்தில் பாலாஜியோ முதல்வர் ஸ்டாலினோ இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்க அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் துணை முதல்வரோ போகாதவங்க விஜய்ங்கிற ஒருத்தனை தாக்குதல் நடத்துவதற்காக அவன் என்ன மைனஸ் அவன் பக்கத்தில் நடக்கும் அதை அவனுக்காக பிளஸ்ஸா மாத்தீங்கன்னு தான் எதிர்கட்சியில் வேலை பார்க்குது. சரி, ஓகே. நீங்க இப்போ நீ ஒரு ஊடகவியலாளர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. இப்ப நான் ஒரு கட்சியை சார்ந்து இல்லாம பொதுவாக நான் வரேன். சரி, 8:45 சென்னையில இருந்து கிளம்புறேன். 8:45 கால் ஷீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு சினிமாவிலே வந்து ரொம்ப பங்க்சுவாலிட்டியா போகக்கூடிய ஆள் அவரு. ஆனா ஏன் இந்த இதுல போறன்னு கேக்குறீங்க இல்லையா? மக்கள் வெள்ளம்ங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட எங்க ஐயா ஸ்டாலின் கூட காசு கொடுத்து கோட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கூட்டினா கூட மாநாடு இல்ல. நீங்க ஒரு மண்டல மாநாடு கூட போட முடியாது. லோக்கலுக்களே வட்ட ஒன்றிய பகுதியில கூட நீங்க மேடையே போட முடியாது. நீங்க காசு கொடுத்தே வராத கூட்டத்தை எங்க அண்ணன் காசு இல்லாம எழுச்சி கொண்டு வருது எங்க அண்ணன் பின்னாடி. அதைதான் பார்க்கணும். ஐயோ வரல இல்லைங்க, அவர் வந்துட்டாருங்க, வந்துட்டு தாங்க இருந்தாரு. வரும்போது மக்கள் வெள்ளம். ஐயோ நான் தான் சொல்றேன்ல, அந்த சேனல்ல எல்லா சேனலும் எடுத்து காட்டுறேன். நீங்க அவர் இறந்தப்போ அந்த ஸ்டாம்பிங் நடந்துச்சு இல்லையா, எல்லாரும் எத்தனை மணிக்கு படுத்தாங்களா எனக்கு தெரியாது. காலைல 6 மணி வரையும் யூஸ் பார்த்துருந்தேன் லைவ்ல. என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதாவது அவரால் தான் அந்த கூட்டம் கூடிச்சு. இங்க பேசக்கூடியவனு வாய் இருக்கிறவனோட அதிகபட்சமான துயரம் துக்கம் அவருக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? இனி ஒரு வீடியோ போட்டாருன்னா பல பேர் பேசுறான், மத்த பேரும் சாவச்சு வந்து பேச வந்துட்டான்டா வீடியோ எல்லாம் பேசுறான். ஏய், நான் கேட்கறது அதிகார பதவியில இருக்கக்கூடிய நீ செய்ய முடியாத ஒண்ணுத்த நான் வரேன், நான் வந்து செய்வேன்ட்டு ஒருத்த வந்திருக்காங்க இல்லையா. நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் நேரடியா மோதணும். கருத்தியல் ரீதியா இல்ல அரசியல் ரீதியா மோதணும். உன்னை தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் எங்களுக்கு ஆகவே ஆகாது. இப்ப கூட பேசுறேன், நீ மீடியால வரட்டும். என் பேர் கோகுலு. தமிழக வெற்றி கட்சியில இருக்க மதுரை தொகுதி 140 வட்டம் வீட்டு அரசோட வேணா சொல்லிட்டு போறேன். அதுதாங்க நான் சொல்லுவேன். கூட்டத்துல போகலாம்னு சொல்லிங்க. ஐயோ, டிஎஸ்பி கிட்ட நீங்க போயிட்டீங்க. அதே டிஎஸ்பி கிட்ட நாங்க பெர்மிஷன் கேட்டிருக்கோம். என்னங்க நீங்களே வந்து இப்படி பேசுறீங்க, அப்படி நீங்க ஊடகமா இருக்கிறீங்க. அதுதாங்க நீங்க கேள்வி கேட்கறீங்க. நான் வந்து நீங்க வந்து விமர்சனம் வைக்கலாம், கருத்து வைக்கலாம். நான் உங்களை எந்த போது தவறா சொல்லலாம். நீங்க வந்து அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கோங்கன்றேன். அதாவது நாங்க கேட்ட இடம் என்ன, நாங்க 2 இடத்த பிக்ஸ் பண்ணி கேட்டோம். மைதானத்துல கேட்டோம். யாரு சொன்னா? அது 1.5 லட்சம் சதுர அடி. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சரி, நான் சொல்றது கேளுங்கய்யா. ரவுண்டால நாங்க கேட்கல ஐயா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன். ரவுண்டானால நாங்க ஒருபோதும் கேட்கல. நாங்க ரவுண்டானால ஒருபோதும் கேட்கல. நாங்க 2 இடத்த பிக்ஸ் பண்ணி இல்லைங்க, அவங்க கொடுத்து ரவுண்டானாங்க. அந்த ரவுண்டானதான் சொல்றேன். அந்த ரவுண்டான சொன்னீங்களா, அந்த ரவுண்டானால 4 பக்கம் வழி இருக்கு. நீங்க கொடுத்தது ஒரே ஒரு சாலை. அதுவும் இப்ப இங்க ரோகிணி தேட்டர் இருக்குங்கய்யா, இந்த சாலை எப்படி இருக்கு? இந்த சாலைக்குள்ள கொடுத்தீங்க. நாங்க கேட்ட இடத்துல கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு உயிர் சாதனை ஏற்பட்டிருக்காது. நான் பேசுறேன் உங்களுக்கு. நாமக்கல்ல 4 பேர் சீரியஸா இருக்காங்க. நாமக்கல்ல காலையில 4 பேர் சீரியஸா. சரி, மதுரையில் நடக்கும்போது 3 பேர் இறந்துட்டாங்க. சரி, அதே மாதிரி விழுப்புரம் நடக்கும்போது 4 பேர் இறந்தாங்க. 4 பேர் இல்லைங்க, 4 பேர் இறக்கலைங்க, 6 பேர் இறந்தாங்க. சரி, 4 பேர் மைக்கு. சரி, இதெல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்குது. இதே ஏங்க நான் திமுக வர சொல்லிங்க. அதுதான் நான் என்ன மேட்டர்ன்னு சொல்ல வரேன். இத்தனை வருஷம்
இல்ல ஒரு நிமிஷம். இத்தனை வருஷம் 70 வருஷத்துக்கு மேல கட்சி தொடங்கி இருக்கிறீங்க, ஓகேவா? 1947 கட்சி தொடங்குனீங்க. இத்தனை 60 வருஷத்துல எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. எவ்வளவு இப்ப ஒண்ணுமே கள்ளச்சாராய பிரச்சனை கூட போயிட்டு பண்ணது தப்பு, அதை தடுக்க கூட காவல்துறை வச்சிருக்க, அந்த காவல்துறை வச்சிருக்கவங்க தடுக்க முடியல. ஆனா கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவனை போயிட்டு நீ தேடி போய் பாக்குற. ஆனால் இதே தேவையோடு தமிழ்நாட்டுல எத்தனை பிரச்சனை நடந்திருக்கு, அவங்களை போய் இதே ஆட்சியர்கள் சந்திச்சிருக்காங்களா? இதைதான் நாங்க கேள்வியா வைக்கிறோம். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா வெறித்தனமா கூட எனக்கு கேள்வி வந்தேன், நான் அதை பதில் சொல்றேன். நீங்க ஊடகவியாளர், நீங்க கேட்கற கேள்வி நான் பதில் சொல்ல விரும்புறேன். நான் சீமானா மத்தவங்க உள்ள கிடையாது. ஏய் போடா வாடா போடா எல்லாம் பேச மாட்டேன். நான் எங்க அண்ணன் வளர்ப்புல வந்திருக்கேன், நான் அப்படிதான் பேசுவேன். எனக்குன்னு ஒரு இது இருக்குது. எங்க அண்ணன் சொல்லி கொடுத்துறது எங்க அப்பா அம்மா தான் வளர்த்துக்கிறாங்க, நான் அப்படிதான் பேசுவேன். ஓகேங்களா?